ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 படத்தை வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 மூவி பற்றியே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இந்தியன் மூவி தான் பெத்தின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஐடியா கான்செப்டோட தான் கொண்டு வந்தாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வைஸில் கொண்டு வரலாம், பசங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடலாம். அண்டு இதான் வந்து இந்தியா அதனால தான் வந்து ஒலிம்பிக்ஸ்லேருந்து நிறைய கோல்டு மெடல் எடுக்காத என்ன ரீசன்னா அது அவங்க லேக் ஆகிட்டு இருக்காங்க நம்ம சிஸ்டமில். ஸோ அதை வந்து கோர் பேஸில் வந்து அப்படியே கொஞ்சம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு இனிஷியேட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே மெயினாகவே நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறது நம்ம ராம் சரண் சார் வந்து அவரோட ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். லைக் நல்ல மஸ்குலராகவும் அண்டு நீங்கள் அந்த கிரிக்கெட்டில் இருக்க பாடியும் ப்ளஸ் அந்த சடனாக வந்து இந்த ரெஸ்லிங் சைடு போயிடுவாரா, அங்கே இருக்க அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள் பீக் லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு மோட்டிவேட்டடான ஒரு மூவி கான்செப்ட் தான். பட் படத்தில் ஒரு விஷயம் லேக் ஆகிற விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்வி கபூரோட என்டையர் சீன் ஒரு அன்வான்டான சீனு. சாரி டு சே, அது நான் இப்படி சொல்லவே கூடாது தான், பட் அது எனக்கு நல்லபடியாகவே ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரியான நீங்கள் ஒரு சீரியஸ் டோனான ஒரு மூவியை கொண்டு போகிறீங்கன்னா அங்கே இந்த கிளாமரான விஷயம் வந்து அன்வான்ட், அது டோட்டலி தேவையே கிடையாது. கிளாமரான படம் ஃபுல்லாகவே எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைட்டில் அந்த கான்செப்டில் சொன்னாலே நம்ம பசங்க அந்த போய் பார்த்துருவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாகவோ அண்டு கொஞ்சம் என்ரிச் பண்ணுற மாதிரியான ஒரு மூவியை கொண்டு வரீங்க. அங்கே இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஸ்டோரி செட்டே ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் என்கிட்ட ஜான்வி கபூரோட சீனை ஃபுல்லாகவே கட் பண்ணிங்கன்னா இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும் தான் என்னோட தாட்டு. ஸோ அது வந்து நான் ஜான்வி கபூர் மேலே தப்புன்னு சொல்கிறேன், அது படத்தோட ரைட்டர் டைரக்டர் அவங்க மேலே தான் தப்பு. எதுக்கு அவங்க அன்வான்ட் இதை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும் நெக்லெக்ட் நம்ம பண்ணி தான் ஆகணும். அண்ட் படத்தில் மிகப்பெரிய ட்ராபேக் ஆர் நெகட்டிவ் சொன்னால் நான் இதை தான் ஃபுல்லி பின் பாயிண்ட் சொல்லுவேன். லவ்வை டிஃபைன் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் உள்ளே சொல்லுவாங்க. அது சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் மோட்டிவேட் பண்ண வரீங்களா இல்லை டிமோட்டிவேட் பண்ண வரீங்களா பசங்களை, அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன். அது சுத்தமாக வேலிடே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு படத்தோட ஸ்டோரியில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம். பட் கடைசியில் நம்ம ஹீரோ வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக அது எனக்கு புரியுது. நம்ம ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருவோம். அண்ட் நானும் இந்த படத்தை மோரோவர் கொஞ்சம் ஒரு ஃபேண்டஸியான ஒரு மூவி கான்செப்டாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே ஆளால் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஓகே, நான் வந்து ஸ்டோரி வைஸ்லலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க இந்த ஸ்டோரியோட கொண்டு வந்திருக்காங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அண்ட் அதில் கொஞ்சம் கடைசியில் வந்து கொஞ்சம் ஓவராக வந்து காமிச்சிருவாங்க. பட் ஃபைன் தான், நம்ம பாலிவுட் சைடில் வந்து நிறைய மூவிஸில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது நான் வந்து தப்புலாம் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் அந்த மூவியை வந்து கடைசியில் பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா ஓவராக பண்ணுறாங்களே, அங்கே இந்த டேர்ம் வந்து கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, பட் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி லேஸாக வந்து சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். எனக்கெல்லாம் அப்படி இல்லை, ஓகே நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த சில அன்வான்டட் சீன்ஸ்லாம் வரும், சொன்னா ஸ்பாய்லர் வரும், அது நீங்கள் மூவியை பாருங்கள், அது நீங்களே புரிஞ்சிக்கலாம். மிச்சம் வைஸ் ஒரு நல்ல மூவி தான். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப இம்பாக்ட்லாம் எனக்கு கிரியேட் பண்ணல, அது ஓகே நல்லபடியாக தான் இருக்குது. இமோஷனல் செக்மெண்ட்ஸ்லாம் நிறைய விஷயம் வந்து படத்தில் காமிச்சாங்க, பட் அது சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அது நான் மோஸ்ட்லி வந்து ஜென்ரலாக வந்து நிறைய இமோஷனல் செக்மெண்ட்னா கனெக்ட் ஆயிடுவேன். பட் இந்த படத்துலேருந்து பெருசாக எனக்கு எந்த ஒரு சீனுக்கும் இமோஷனலாக வந்து டச் ஆகலையா. ஸோ அதனால் அந்த ஒர்க் அவுட் லைக் அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது ஓகே ஏதோ போயிட்டுருக்கு ஸ்டோரியில்னு சொல்லிட்டு அப்படியே அதோட ஃப்ளோவில் கண்டினியூ பண்ணிட்டேன். மிச்சம் வைஸ் விஷுவல் சினிமேட்டிக் வைஸில் செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வேணால் பாராட்டலாம். கொஞ்சம் ஃபைட் ஆக்ஷன் விஷுவல்ஸோட ஒரு படம் எதிர்பார்க்குறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலான பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மோட்டிவேஷன் பாயிண்ட் இருக்குதான். பட் அந்த சீன்ஸால் அந்த மோட்டிவேஷன் எல்லாத்தையும் வந்து அவங்களே வந்து ரப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்காக வேணால் நீங்கள் இந்த படத்தை போய் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்து ஒரு ஹாரரான மூவி. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த படத்தை பற்றியே இப்போ பேசியிருந்தாங்க. அண்ட் நல்லபடியாக ஒரு ஹைப்பும் கிரியேட் ஆகுது. போனால் நம்ம ஹாலிவுட் அப்டேட்ஸில் இந்த மூவி பற்றி தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா பட்ஜெட் வைஸில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் அவ்வளோ கலெக்ஷன் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இதுவே ஒரு நல்ல டாக் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ அப்படி என்ன தான் இந்த மூவியில் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் இந்த மூவியை பார்த்தேன், அப்சஷன்னு சொல்லிட்டு. அண்ட் டு பி ஃப்ராங்க் இது ஒரு சின்ன மூவி தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் எக்ஸிக்யூஷன் செம்மையாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது, பயங்கரமாக லைக் நல்ல ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா அது போதும். வேறு ஏதோ ஹைஃபையான பட்ஜெட்டோ இல்லை வேறு எதுவுமே உங்களுக்கு அந்த மாதிரியான விஷுவல்ஸ் காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த 2 கான்செப்ட் இருந்தாலே ஒரு நல்ல ஒரு மூவியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு. அண்ட் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ அப்சஷன் மூவியே தான். ஏன்னா ஸ்டார்டிங் பார்க்கும்போது எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. எனக்கு தெரியும் ஆக்சுவலி $750,000 தான் வந்து என்டையர் பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மி தான், 1 மில்லியன் கூட இல்லை இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $100 மில்லியன் எடுத்துட்டாங்களா. ஸோ ஓகே பயங்கரமாக லைக் எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் இந்த மூவி வந்து லைக் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அண்ட் அதனால ஸோ அந்த பட்ஜெட்டில் பெருசாக என்ன காமிக்கும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு கேங்கோட கான்செப்ட் ஸ்டோரியாக தான் இருக்கும்னு. ஸோ அதே லெவலில் போய் தான் பார்த்தேன். பட்
ஆக்டிங் லெவல் தான் எக்ஸ்ட்ரீமாக பண்ணிட்டாங்க. டு பி ஃப்ரேங்க், இந்த படம் வந்து ஆக்சுவலி யார் பார்க்கணுன்னா, யாரெல்லாம் வந்து கப்புள்ஸாக இருக்கீங்களோ இல்லை உங்கள் ஒய்ஃபு அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லவ் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், அது ஓவர் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் அங்கே தான் அந்த அப்சஷன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இப்போதைக்கு நம்ம ஹீரோ பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, தப்பி தவிர ஒரு விஷ் கேட்டுக்கிறாரு. ஸோ அந்த விஷால் இப்போ என்னெல்லாம் நடக்குது அண்ட் அந்த ஒரு அப்சஷன்லேருந்து அவர் தப்பிக்க முடியுமா முடியாதா, அதான் நீங்கள் பொறுமையாக இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிங்கிளாக இருக்க நம்மள மாதிரி பசங்களை இந்த படத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, நான் சிங்கிளாகவே இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டே வேணாம்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ரியலாகவே அவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்களா, அது நம்மளுக்கு ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் பயம் வந்துடும். ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் இருக்குடா, லைக் சைக்கோஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த சைக்கோட்டிக்கான விஷுவலை தான் அவங்க பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அகெயின் அதுக்காக இந்த படம் லைக் ரெக்கமெண்டடானு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக. இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல மூவி பார்க்கணும் அண்ட் கொஞ்சம் யூனிக்கான ஒரு கான்செப்ட், ஒரு த்ரில், லைக் ஹாரர்னால் பேயெல்லாம் உள்ளே இருக்காது, பட் அந்த டோன் வந்து ஹாரர் லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி பேஸில் போயிட்டு சடனாக லைக் இந்த ஜம்ப் ஸ்கேரி மாதிரி இல்லாமல் அந்த ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா, அது நம்மள பயமுறுத்திடும். அது அந்த பொண்ணு சிரிக்கும் போது சரி, இல்லை சில டைம்லாம் வந்து ரிவர்ஸில் நடக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது டேய் என்னடா இது, அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த மூவி நல்லபடியாகவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் படத்தில் பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது. ஒரு 4-5 பேர் தான் படத்தில் இருக்காங்க. அவங்கள வச்சு தான் வந்து என்டையர் மூவி எடுக்கும். பாதி ஃபுல்லாக வீட்டில் தான் எடுத்துருப்பாங்க. இன்னொரு வந்து ஒரு சின்ன மியூசிக்கல் ஷாப் மாதிரி. ஸோ இந்த 2 தான் வந்து ஷூட்டிங்கு அண்ட் ஒரு சின்ன கார் சீனில் ஒன்று நடக்கும், அவள் தான். ஸோ அதனால் அது பெரிய பட்ஜெட்டும் உள்ளே இருக்காது அண்ட் அட் த சேம் டைம் அது உங்களுக்கு எங்கேயோ வந்து ட்ராபேக்கும் ஃபீலும் ஆகாது. அது நல்லபடியாக ப்ளஸ் லைக் அந்த ஸ்டோரியோட இது நல்லபடியாக கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கோமா. ஸோ அது வந்து நம்மளுக்கு பெருசாக டிஸ்ட்ராக்டும் பண்ணாது. அது நம்ம வாட்டி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மூவியை பார்த்துட்டு இருப்போம், ஸ்டோரியில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு. அண்டு பயப்படாதீங்க, ஸ்பாய்லர்ஸாக சொல்ல மாட்டேன், அதில் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு நல்ல கொஞ்சம் ஸ்லாஷராகவும் காமிச்சிட்டாங்களா, அதனால் இன்கேஸ் கொஞ்சம் ஸ்லாஷர்லாம் உங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் ரத்தம் விஷுவல்ஸ் எல்லாம்னா அவங்க கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. மிச்சம் வைஸ் உள்ள கொஞ்சம் எஸ், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ சர்டிஃபிகேட்னால கொஞ்சம் அடல்டரியான விஷுவல்ஸும் அங்கங்கே காமிப்பாங்க, பிளட்ஷடான கண்டென்ட் வயலன்ஸும் இல்லை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பாருங்கள். அதான் சொல்கிறேன், கொஞ்சம் கப்பலாக போனீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த 2 மூவி தான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ப்ரோ எங்கே ப்ரோ நம்ம ஹீமேன் மூவியே காணும், அது ஏன் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வெயிட் கைஸ், அது நம்ம நாளைக்கு அப்படியே பார்த்துக்கலாம். ஏன்னா அது நான் பிளான் போட்டு வச்சுருக்கோம், நானும் நம்ம மனிஷ் ப்ரோ சோடாபடி சேனலோட. ஸோ நம்ம போய் சேர்ந்து மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த வீடியோ தனியாக நாளைக்கு வந்துடும். இன்றைக்கி இந்த 2 படம் முடிச்சிருக்கேன், அதனால் இது 2 ரிவ்யூ ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் பை த வே இப்போதைக்கு ரீசெண்டாக நிறைய தமிழ் டப்டான மூவிஸோ வந்துருக்கு. ஸோ அது நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.